Good morning to all. I am Professor Dr. K. Tangadurai. Prevention is better than cure என்ற தலைப்பில் நான் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். இன்றைக்கு நான் எடுத்த தலைப்பு ஹைப்பர் டென்ஷன் என்கிற ஹை பிளட் பிரஷர் என்கிற உயர் ரத்த அழுத்தம். இதை பற்றி பொதுமக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு. நமது இருதயம் சுருங்கி விரியும் பொழுது உடல் முழுவதும் இரத்த குழாய்களில் ஆர்ட்ரிஸ் அதில் உடல் முழுவதும் ரத்தம் செல்கிறது. அவ்வாறு ஆர்டரியில இரத்த குழாய்களில் ரத்தம் செல்லும் பொழுது ஏற்படும் அழுத்தமே பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் என அழைக்கப்படும். இது நார்மல் 120/80. இன்டர்நேஷனல் உலகம் முழுவதும், தமிழர்கள் அல்ல, இந்தியா, அமெரிக்கா, சைனா, கனடா, உலகம் முழுவதும் மனிதர்களுக்கு நார்மல் ரத்த அழுத்தம் 120/80 பிளஸ் ஆர் மைனஸ் 10. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நார்மலான பிபி 120/80, 120/80 பிளஸ் ஆர் மைனஸ் 10, 110/70 இருக்கலாம் அல்லது 130/90 இருக்கலாம். இதுதான் நார்மல் பிபி. இந்த பிபி நம்ம மானிட்டர் பண்ணும் பொழுது முதல் முறையாக 140, 90 இல்ல 140/100 இருந்ததுன்னா நம்ம அது உடனே நம்ம பிபி இருக்கு என்று கருதக்கூடாது. ஒரு வாரத்துக்கு 2 முறை என 2 அல்லது 4 முறை பிபி பதிவு பண்ணி பார்க்க வேண்டும். தொடர்ந்து ஒரு மாதம் முழுவதும் 140/90க்கு மேல பிபி இருந்தா அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறது என்று அர்த்தம். லோ பிளட் பிரஷர், குறைவான ரத்த அழுத்தம் என்பது 100/70க்கு கீழ் வருவது குறைவான ரத்த அழுத்தம் என அழைக்கப்படுகிறது. ஹைப்பர் டென்ஷன் என்கிற உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், பிரைமரி ஹைப்பர் டென்ஷன், செகண்டரி ஹைப்பர் டென்ஷன், ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன், ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் என பல வகைகள் சொல்கிறார்கள். இதில் பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் அண்ட் செகண்டரி ஹைப்பர் டென்ஷனுக்கு வர வேண்டிய காரணங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிபி, ஹை பிளட் பிரஷர் வருவதற்கான காரணங்கள் என்று பார்த்தால் குடும்ப வரலாறு ஒன்று, அடுத்து உடல் பருமன் அண்ட் அதிக சோடியம் உணவு எடுத்துக்கொள்வது. அதிக சோடியம் உணவு, ஊறுகாய், அப்பளம், உப்பு அதிகமாக போட்டு சாப்பிடுவர்களுக்கு, ஹை சோடியம் உணவு எடுக்கிறவர்களுக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் வரலாம். அடுத்து புகைப்பிடித்தல், மது அருந்துதல், உடல் பருமன் இவைகளாலும் ஹைப்பர் டென்ஷன் வரலாம். மேலும் ஹைப்பர் டென்ஷன் வருவதற்கான காரணங்கள் பார்த்தா ரெட் மீட்ஸ், மட்டன் வகைகள் அண்ட் ஆயில் ஃபுட்ஸ், ஃபேட் கண்டென்ட் அதிகமுள்ள உணவுப் பொருட்கள், தாவர கொழுப்பு அண்ட் அனிமல் கொழுப்பு, இந்த மாதிரி உணவு பொருள்ல கொழுப்பு சத்து அதிகமுள்ள பொருட்கள் எடுத்துக்கொள்வர்களுக்கும், மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவர்களுக்கும் ஹைப்பர் டென்ஷன் வரலாம். மனக்கவலை அதிகப்படக்கூடாது. மன தைரியத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் மனதை ஆரோக்கியமாக நிம்மதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். தங்களுக்கு பிடித்த கடவுள், இந்துக்களாக இருந்தால் கடவுள்கள், கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஜீசஸ் கிறிஸ்ட், முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ், நபிகள் நாயகம் அவர்களை நம்ம மனதோடு உருகி நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம மனதை ரிலாக்ஸ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடித்த புக்கை படிக்கலாம், டிவி பார்க்கலாம், காமெடி டிவி பார்க்கலாம், சாங்ஸ் கேட்கலாம், மெலோடியஸ் சாங்ஸ் கேட்கலாம், நண்பர்களுடன் உரையாடலாம். மனசுலயே வச்சு எதையும் புழுங்கக்கூடாது. மனதிலிருந்து வெளியே நம்ம மன குறைகளை சொல்லி நிம்மதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூக்கம் மிக மிக அவசியம். சராசரியாக 7 மணி நேர தூக்கம் மிக அவசியம். நன்றாக நைட்டில் தூங்கி எந்திரிச்சு காலையில் சிறிது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி கண்டிப்பாக முக்கியம். உடற்பயிற்சி இல்லைன்னா கூட பிபி அதிகமாகும். நடைப்பயிற்சியாவது இருக்கணும். வாக்கிங், 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். யோகா செய்யலாம். மனதுக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு ஒற்றுமையை யோகா கொடுக்கிறது. ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் பிரஷர் என்கிற உயர் ரத்த அழுத்தம் நம்ம உடலுக்குள்ளேயே வெளியே தெரியாது. இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றும் பொழுது பிபி செக் பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிபி இஸ் எ சைலண்ட் கில்லர். இது பிபி நாளுக்கு நாள் உடம்புக்குள்ளே ஹார்ட்டை பாதிக்கும், பிரெயினை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், கண்ணை பாதிக்கும், ஹார்ட் அட்டாக் உருவாக்கும். பிரெயின்ல கிடினஸ், இது மாதிரி ஸ்ட்ரோக், ரைட் ஹெமிப்ளீஜியா, லெஃப்ட் ஹெமிப்ளீஜியா, ரத்த மூளையில் உள்ள ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டதுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக். இது ஹெமிப்ளீஜியான்னு சொல்லுவாங்க. செர்போ வெக்ஸ்லர் ஆக்சிடென்ட் என்ற சொல்லுவார்கள். பிபி 200/100க்கு மேல போவிடக்கூடாது. முக்கியமாக 160/90, எந்த வயதினருக்கும் 160/90 என அழைக்கப்படும் அந்த அளவு பிபியோட மெயின்டைன் பண்ண வேண்டும். அலோபதி மருந்து ரெகுலராக போட வேண்டும். மற்ற ட்ரெடிஷனல் மெடிசன் எது வேணாலும் போடலாம். ஆனால் அலோபதி மருந்து உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்கள் கண்டிப்பாக போட வேண்டும். அடுத்து கண் பாதிக்கும். கண்ல ஹைப்பர் டென்ஷன் ரெட்டினோபதி என கண் ரத்த குழாயில இடிப்பு வந்துவிடும். ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள், கொழுப்பு உணவுகள்,
ரெட் மீட், மட்டன் வகைகள் உணவுகள் தவிர்க்க வேண்டும். முட்டை வெள்ளைக்கரு சாப்பிடலாம். வேக வைத்த குழம்பு சிக்கன் சாப்பிடலாம். குழம்பு மீன் குழம்பு சாப்பிடலாம். வறுத்த எண்ணெயில் பொரித்த சிக்கனோ பிஷோ மட்டனோ சாப்பிடக்கூடாது. உப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். பாதி உப்பு போட்டு சமைக்கணும். சில சாதம் வடிக்கும் பொழுது உப்பு போட்டு சமைக்கும் பழக்கம் இருக்கும். அவர்கள் உப்பு இல்லாமல் சமைக்க வேண்டும். சாம்பார் ரசம்ல மோர்ல ஆஃப் சால்ட் டயட் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஆயில் ஃபுட், எண்ணெயில் பொரித்த பஜ்ஜி சமோசா எல்லாம் தவிர்க்க வேண்டும். ஆயிலை குறைத்தால் நமது ஆயுள் கூடும். சிலர் எண்ணெய் ஆயில்ல சமைக்கிறதுன்னு கேட்பாங்க. நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் வாரத்துக்கு ஒவ்வொரு நாளுக்கும் 2 நாளுக்கு ஒரு எண்ணெய் சேர்க்கணும். ஒரு குடும்பத்துல 1 லிட்டர்ல இருந்து 2 லிட்டருக்குள்ளதான் 4 பேர் இருக்க குடும்பத்துக்கு 1 லிட்டர்ல இருந்து 2 லிட்டருக்குள்ள ஆயில் சேர்க்க வேண்டும். அனைத்தையும் சேர்த்து ஆயிலை குறைத்தால் ஆயில் கூடும் என்று அழைப்பார்கள். நீங்க ஹை சோடியம் டயட், இந்த ஊறுகாய், அப்பளம், பப்படம், ஃப்ரைட் ரைஸ், ஆயில் உப்பு கலந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். நெய், சீஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி அதிக கொழுப்புள்ள உணவுகளையும் தவிர்க்க வேண்டும். நாம் சாப்பிடக்கூடியது அடிக்கடி நீர் காய்கறிகள் நிறைய சேர்த்திக் கொள்ள வேண்டும். அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். 40 வயதுக்கு மேல் சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவர்கள் அசைவ உணவிலிருந்து சைவ உணவுக்கு மாறுவது மிகச் சிறந்தது. நீர் காய்கறிகள், பழங்கள், சைவ உணவு சிறந்த உணவாகும். நமது உடம்பில் உள்ள இரத்தத்தில் எலக்ட்ரோலைட்ஸ் என்னும் சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட், குளோரைடு என்னும் தாது உப்புக்கள் உள்ளன. இவை நமது உடம்பின் ஹைட்ரேஷனுக்கும் உடல் செயல்பாடு பாடி ஃபங்க்ஷனுக்கும் மிகவும் முக்கியமானது. இதில் சோடியம் உப்பு கலந்த பொருட்களில் உள்ளது. இந்த உப்பு கலந்த பொருட்களை ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் குறைக்க சொல்வதற்கு காரணம் இந்த சோடியம் பிபியை அதிகப்படுத்தும். எனவே தான் நம்ம உப்பு கலந்த ஊறுகாய், அப்பளம், பப்படம், இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், பேக்டு ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிடவே தவிர்க்க சொல்கிறோம். மிக அதிக அளவில் பிபி 200/100க்கு மேல் இருப்பவர்கள் 2 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக பிபி செக் பண்ண வேண்டும். 220/120க்கு மேல் பிபி தொடர்ந்து ஒரு வாரம் இருந்தால் மூக்கில் ரத்தம் வடியும். இது எபிஸ்டாக்சிஸ் என்று நினைத்து விடக்கூடாது. மூக்கில் ரத்தம் வடிந்தால் அது முன்னெச்சரிக்கை அறிகுறியாகும். பிபி 200/120க்கு மேல் இருப்பவர்களுக்கு மூளையில் இன்ட்ராசெரிபிரல் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மூளையில் இருக்கும் சிறு ரத்த குழாய்கள் வெடித்து மூளைக்குள் ரத்தம் பரவிவிடும். இது மிக 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 ஆபத்தானது, கடினமானது, காப்பாற்றுவதும் கடினமான விஷயம். ஹைப்பர் டென்ஷன், அதிகுருதி அழுத்தம் உள்ளவர்கள் தாஸ் டயட்டை ரெக்கமெண்ட் பண்ணுகிறார்கள். தாஸ் டயட் என்பது DASH என்று நீங்கள் கூகுள் பண்ணா வரும். லோ இன் சால்ட் அண்ட் ரிச் இன் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரைன்ஸ் அண்ட் லோ ஃபேட் டைரி ப்ராடக்ட் அண்ட் லீன் புரோட்டீன். தாஸ் டயட்டில் உப்பு கலந்த உணவை குறைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பழங்கள் அதிகமாக சேர்த்திக் கொள்ள வேண்டும். காய்கறிகள் சேர்க்க வேண்டும். ஹோல் கிரைன்ஸ் என்னும் தானியங்களை சேர்க்க வேண்டும். டைரி ப்ராடக்ட்ஸ் பால் பொருட்களை குறைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் தாஸ் டயட். பொதுவாக மக்கள் பிபி பார்ப்பதற்கு உகந்த நேரம் எது என்று கேட்பார்கள். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே உணவு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி பிபி செக் பண்ணலாம். அடுத்து ஈவினிங் ஒரு முறை செக் பண்ணலாம். இந்த 2 முகமும் வீட்டில் நீங்க டிஜிட்டல் பிபி அப்படேஸ் வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். பிபி 160/90க்கு மேல் இருக்கும் பொழுது அருகில் இருக்கும் உங்கள் மருத்துவரையோ இல்ல குடும்ப மருத்துவரையோ சந்தித்து பிபி செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.